ஐயா வணக்கம். வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஆனால் தேமுதிக மட்டும் அந்த கூட்டத்தில் இல்லை. 2011 தேமுதிமுகவுக்கு 45 சீட்டு கொடுத்த அழகு பார்த்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அவங்களவே நாக்கத்துட்டு சட்டமன்றத்தில் பேசிட்டு வீரா பேசிட்டு வெளியில் வந்தவங்க. அதாவது கொண்ட கூட்டணியோட அப்படியே ஒன்றி போய் கொடுத்த இதை பண்ணியிருந்தா இன்னைக்கு தேமுதிமுக தான் அம்மா மறைவுக்கு பின்னால் 2021 துணை முதல்வராக வந்திருக்கலாம். இல்லை என்றால் முதல்வராக கூட வரக்கூட வாய்ப்பு வந்திருக்கும். 2011 எதிர்கட்சியாக உட்கார அழகு பார்த்த அதிமுகவை அலட்சியப்படுத்திட்டு விஜயகாந்த் வந்தார். 2016 இதே மாதிரி தான் கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. திமுக ஒருத்திக்கும் அதிமுக ஒருத்திக்கும் பேச்சுவார்த்தை நடந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணின்னு அற்புதமான கூட்டணிங்க. வைகோ அவர்கள் மதிமுக, கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், நம்ம ஜவஹர்லாவுடைய முஸ்லீம் அமைப்பு எல்லாம் வந்து இவர் நம்ம தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. வாசன் ஐயா அற்புதமான ஒரு கூட்டணியை அமைச்சு வச்சா அந்த இடத்துல கடைசி நிமிஷத்தை வரைக்கும் காலவாரி விட்டது தேமுதிமுக தான். கடைசி வரைக்கும் நான் தான் முதலமைச்சர்னு பாடா படுத்தி எல்லாம் பண்ண உடனே மக்கட்சி அன்னைக்கு 2016 அத்தனை பேரையும் அதில் வீணா போன மெயினாக மதிமுக வீணா போனதுக்கு காரணம் தேமுதிமுக, தமிழ் மாநில காங்கிரஸ் வீணா போனதுக்கு காரணம் தேமுதிமுக, கம்யூனிஸ்டுகள் வீணா போனதுக்கு காரணம் தேமுதிமுக, ஜவஹர்லா, விடுதலை சிறுத்தைகள். அதனால அதுக்கப்புறம் 2016 அப்புறம் போக்கடா அப்படின்ட்டு இப்ப அதே நிலைமையைத்தான் 2026 எடப்பாடியிட பருப்பு வகாது தேமுதிமுக. ஏங்க நீ எத்தனை சீட்டு வேணுங்கிறது உங்களுக்கு இருக்கிற எத்தனை சதவீதம் கேப்டன் இருக்கிற பொழுது உங்களுக்கு சதவீதம் வந்து 8லேருந்து 12 வரைக்கும் இருக்கு. இன்னைக்கு இருக்கிறது 1% 2%. இதில் வந்துக்கிட்டு பாராளுமன்ற தேர்தலில் இப்போ உங்களுக்கு போன வருஷம் கொடுத்ததுல என்ன டிடிவியுடன் இருந்தாங்களே இப்போ வந்து பார்த்தோம்னா இல்லை அதிமுகவோட கூட்டணியில் இருந்து ஒரு விருதுநகர் தொகுதியில் ஒரு 2-3000 ஓட்டில் தான் தோற்றுருக்குறாங்க. இப்போ உடனே வந்து நீ இங்கே தேமுதிக அதிமுக இன்னைக்கு மதுராந்தகத்தில் நடக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியில் மரியாதையாக மகிழ்ச்சியோட போய் ஏறி இன்னைக்கு போஸ் கொடுத்துட்டாங்கன்னா தப்பிச்சாங்க. இல்லைன்னா தேமுதிமுகவுடைய அரசியல் எதிர்காலம் வந்து கேள்விக்குறியாத்தான் அமையும். ஏன்னா இன்னும் வெளியில் வந்துட்டு இந்த 2014 மக்கள் நல கூட்டணி ஆரம்பிச்சுட்டு நம்ம தமிழ் மாநில காங்கிரஸ், மதிமுக, கம்யூனிஸ்ட் இவங்கிட்ட பேரம் பேசி சீன் போட்ட மாதிரிக்கு எல்லாம் பேசுனா ஒன்றும் பருப்பு வகாது. அதிமுக என்ன செய்வாங்க, இஷ்டம்னா வா இல்லைன்னா போன்னு இப்போ கட்டி விட்டுருவாங்க. ஏன்னா தேமுதிமுக இடத்த டிடிவி தினகரன் வந்து இன்னைக்கு இடத்த பிடிச்சிட்டாரு. என்ன உங்க சதவீதத்தை அங்க பிடிச்சிட்டாரு. பாட்டாளி மக்கள் கட்சி வந்து 2016 பாட்டாளி மக்கள் கட்சி தனிச்சு நின்னுது. இன்னைக்கு அன்புமணியார் வந்து நிற்கிறாரு. தேமுதிமுக கூட்டுத்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து வலுப்பெற வேண்டிய அவசியம் இல்லை. நீ அப்படியே இவங்க கழட்டி விட்டுருவாங்க. அப்படியே நீ வெளியில வந்துட்டு தாவேக்கால வந்து நாங்கள் எதிர்கட்சியா நாங்கள் 2011 இருந்தோம். இன்னைக்கு அங்கே போய் இந்த பேரன் டைலாக் பேசுவாங்க. நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தோம், நாங்கள் முதல்வர் இல்லைன்னா இணை முதல்வருமாங்க. அவர் விஜய் எல்லாம் வந்து சந்திரசேகரோட பிள்ளை. அதனால் அவர் செவனேன்னு ஏமா நல்லாரு படிப்பு அது இவங்களாவது 2 உள்ள கூட்டு பேசுவாங்க. அவர் பேசவே மாட்டார். ஏற்கனவே என்ன நடந்தாலுமே பேசுறதுக்கு 4 தடவை யோசிச்சு பார்த்துட்டு புஷியானந்து எங்கள் செங்கோட்டை இவங்கிட்ட கடைசியில் வந்து நடுத்தர தனியாக தான் நிற்க வேண்டிய நிலைமை வரும். அதை வந்து தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் கும்மிடிப்பூண்டி முதல் குமரி வரை இருக்கின்றவர்கள் எங்களுடைய அரசியல் களத்தை அதிமுகவும் இவங்களை கூட்டணி கூப்பிடல, திமுகவும் இவங்களை கூட்டணி கூப்பிடலாம். என்ன நிலைமையா இருக்கும் தேமுதிக? ஏங்க திமுக கூப்பிடணும்னா ஒரே காரணம் தாங்க. நாயுடு ஓட்டுகள் அங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கேப்டன் மேலே பற்றுள்ள ஓட்டுகளை வேணால் இழுக்கணுங்கிறதுக்காக நாயுடு ஓட்டுகள் ஓப்பனாகவே சொல்கிறேன். நாயுடு ஓட்டுகள் அது மாதிரி சமுதாய ஓட்டா தேமுதிக இருந்ததே. ஏங்க இதெல்லாம் வந்து எந்த கட்சிங்க அந்தந்த கட்சியில் எந்தெந்த சமுதாயம் ஜாதி ஓட்டு இருக்கோ அங்கே தாங்க வேட்பாளர் பண்ணுறாங்க. எல்லாம் மாற்றி அனுப்புறாங்க. இது வரைக்கும் மக்கள் அது மாதிரி பார்த்தது இல்லையான்ற பார்த்ததில்லை. ஆனால் களத்தில் வந்து அது சார்ந்த இடங்கள்ல இருந்தால் தான் உங்களுக்கு ஓட்டு வரும். அதனால இருக்காரு திமுகவில் அந்த வாக்கு வாங்குறதுக்கு வைகோ அவர்கள். அவர் தான் இப்போ திமுகவில் இருக்கார்ல ஏற்கனவே. இப்போ அப்படி நீங்கள் அங்கே போனாலுமே அந்த அளவுக்கு அதாவது பாண்டிங் வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு அஃபெக்ஷனும் அவங்களுடைய
விட்டு கொடுத்து போகக்கூடியவங்க. திமுக எல்லாம் வந்து என்ன கூட்டணியில் சேர்ந்து ஒரு போஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னாவே அதோட விட்டுருவாங்க. அதனால் இங்கே வந்து உங்களை பெரிய அளவில் எடுத்துக்கிற அளவுக்கு இல்லை. ஒருவேளை காங்கிரஸ் தாவேக்காவோடு தாவ நினைத்தால் அந்த நேரத்தில் வேணால் உங்களை கூப்பிட்டு வந்து ஒரு 5 சீட்டு தருவாங்களே ஒழிய உங்களுக்கு ஏங்க இன்னொன்று விஷயம் என்னன்னா 20 சீட்டு கொடு 25 சீட்டு கொடுன்னா எப்படி ஏங்க திமுக வந்து ஜெயிச்சாலும் தோத்தாலும் அவங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னு சொல்லுங்க, சம்பாதிச்சிட்டாங்களா? சம்பாத்தியம் பண்ணது 5 வருஷம் பேசாம நீ ஐயா போங்கடா இம்சையா இருக்காது நாங்கள் செவனேன்னு ஓய்வு எடுக்கண்டா அப்படின்னு 5 வருஷம் இதுக்குள்ள 1008 பிரச்சனை வரும். அது தாவேக்கா விஜய் முதலமைச்சர் வந்தாலும் நாட்டில் பிரச்சனை இருக்கும், ஏடிஎம்கே வந்தாலும் பிரச்சனை இருக்கும். அப்போ நாங்கள் எதிர்கட்சியாக இருந்துக்கிட்டு பண்ணுவோம். அதுக்கப்புறம் நாங்கள் செஞ்ச ஊழலை மறந்துடுவோம். பாருங்க இன்னைக்கு வைத்தியலிங்கம் போகிறாரு, யோகி அங்கே அதிமுக போய் திமுக போய் சேர்றாரு. அதுக்கு முன்னாடி இப்படி அதிமுகவில் ஊழல் செஞ்சவங்களை தூக்கி இங்கே கூட்டுக்கிறதும் திமுகவில் ஊழல் செஞ்ச அங்கே போய்க்கிறதும், அதனால இது சகஜம். அதனால தோற்றாலும் கவலை இல்லை. என்ன சொல்லுவார், உதயநிதி 5 வருஷம் பயிற்சி எடுத்து இவர் எதிர்கட்சியாக வீரவசனம் பேசி அடுத்த 2030 நாங்கள் பார்த்துக்கிறோம்பாங்க. அதனால விஜய் பிரபாகரன் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் தெரியாதமா வாயை விட்டுறாப்புல ஏதாவது ஒன்று. ஏங்க உங்களுக்கு தெரியுங்க, கேப்டன் விஜயகாந்த் வாயை விடுறாருன்னா அவர் முறைக்கிறாரு, நாக்க தூத்துறாருன்னா அவருக்கு அந்த ஆளுமை திறமை இருந்ததுங்க. அவர் சின்ன வயசுல இருந்தே இங்கே திரைப்படத்துறையில் வந்து மக்களோட மக்களாக இருந்து மக்களுக்கு உதவி செஞ்சு எல்லாம் பண்ணாரு. நீ அவரோட மகனுங்கிறதுக்காக ஏன் இப்போ உதயநிதி ஸ்டாலின் எங்கேயாவது வீராப்பு அந்த அளவுக்கு பேச முடியுதா? அரசியல் நாகரிகம் நான் உண்மைக்கே அவர் மேலே ரொம்ப வருத்தப்படுறேன். ஏன்னா வளர்கிற வயசில் என்னென்னமோ அசிங்கசியமாக பேசுகிறேன். நானே அந்த பேசக்கூடிய வார்த்தைகள் எனக்கு கூச்சம் வரும். நான் மீட்டிங்கில் கூட வந்து பார்த்தோன்னா விஜய்க்கு அறிவுரை சொல்கிறாப்புல, அதெல்லாம் வந்து இந்த ஓவரா பேசுனா அது உடம்புக்காகாதுங்கிற மாதிரி தான் இன்னைக்கு மக்கள். அதாவது ஓன்ட்டு என்ன திறமை இருக்குன்னு இருக்குல்ல, ஒரு ஆளுமை திறனை. அதனால் உதயநிதி ஸ்டாலினையவே இன்னைக்கு இன்றைய இளைஞர்கள் ஏற்றுக்கொள்ளலைன்னா உங்களுக்கு அரசியல் பக்குவம் இல்லைங்கிறத அவங்க சுட்டி காட்டுறாங்க. அதுக்கு இவங்க அவர் சிரிச்சுக்கிட்டு சமாளிச்சு போறாரு. நீ எதுவுமே இல்லாமல் ஒரு எம்எல்ஏ கூட ஆகலை, ஒரு அந்த கேப்டன் விட்டு சென்ற அந்த தொண்டர்களை அரவணைத்து செல்லக்கூடிய நிலைமையில உடனே மேலே இருக்கிற தலைவர்களை வீராப்பா பேசுறது ரொம்ப பேசுறதெல்லாம் ஒரு திருத்திக் கொள்ள வேண்டும். கேப்டன் விஜயகாந்த் மீது எங்களுக்கு தனி மரியாதை இருக்கின்றது. தேமுதிமுக வந்து அதிமுகவுடன் அமைதியாக அன்போடு கூட்டணி வைத்தால் அவர்களுக்கு எதிர்காலம் உண்டு. தாவேக்காவிட்ட போய் நீங்கள் அங்கே பார்கெயின் பண்ணுறதோ இல்லை அவர்களோடு வீரவசனம் பேசினால் 2026 தேர்தலிலே மதிமுக 2011 எப்படி தனிச்சு நின்று திமுக தெருவில் விட்டதோ அதே போல் 2026 தனிச்சு நிற்க வேண்டிய நிலைமை இருக்கும், இல்லைன்னா தனிச்சு விடப்படுவீர்கள் என்பது இந்த இப்போ இந்த தேமுதிக பிரேமலதா அவர்களுடைய இந்த முடிவு வந்து பார்த்தீங்கன்னா தொண்டர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு அதிருப்தி இருக்கும்? ஏங்க 9ஆம் தேதி கடலூரில் எல்லாத்தையும் கூப்பிட்டீங்க, தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அத்தனை தொண்டர்களையும் வர சொன்னீங்க. அப்பவே அறிவிச்சிருந்தா இன்னைக்கு அது எந்த கூட்டணியாக இருந்தாலும் அதுதாங்க ஒர்க் பண்றதுக்கு நல்லா இருந்திருக்கும். அவங்க தொண்டர்கள் மத்தியில் நீ அங்கேயே அவர்களுக்கு ஏமாற்றத்தோட வர்றாங்க. அன்னைக்கு கடலூர்ல ஏமாத்திட்டு அங்க நாங்க வர சொல்லுவோம்னு சொல்லிட்டு சரி இப்பயாவது சொல்லி தொலைன்னு தான் எதிர்பார்த்துருக்காங்க. ஒரு ஒரு விஷயம் என்னன்னா, அப்ப சொல்லலை, 9ஆம் தேதி சொல்லலை, சரி இப்பயாவது சொல்லி தொலைங்க அப்படின்னா நான் இப்பயும் அப்படின்னா ஏங்க சங்க தலைவர் நானே ஏன் தலைவர் தெளிவாக சொல்லி தொலை தலைவா அப்படிங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாடு மதுகுடிப்பு விழிப்புணர்வு சங்கம் மக்களாட்சி கூட்டணியை நாங்கள் உருவாக்கியிருக்கிறது தெளிவாக சொல்கிறோம். டேய் திமுக கிடையாது, எங்களுக்கு 2 தான் ஆப்ஷன், ஒன்று தாவேக்கா ஒன்று அதிமுக. அதிமுக ஏன்னா அதில் நிதிஷ்குமார் இருக்காருங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான். இங்கிட்டு தாவேக்கா புதிய கட்சி, அதனால தான் விஷயம். அப்படி தெளிவாக என்னத்தையும் சொல்லிட்டு போக வேண்டியது. அதை விட்டு போட்டு என்னமோ ஐயாதன்னா ஆளாளப்பட்ட பாமகவே இன்னைக்கு ஐயா ராமதாஸ் ஐயா ஒருதிக்காமோ அன்புமணியார் ஒருதிக்காமோ கம்முன்னு பேசிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. இதில் என்ன வீராப்பு வந்தது? அதனால தெளிவான தேமுதிமுக தெளிவான முடிவு எடுக்கவில்லை என்றால் தெருவுக்கு வருவது நிச்சயம் என்பதை பதிவு செய்யும். நன்றி ஐயா. நன்றி.